ஓம் சரவண பவ. ஆன்மீக அன்பர்களே, முருக வழிபாட்டின் இந்த 48ஆம் நாளில் நாம் உணரப்போகும் ஆன்மீக உண்மை. முருகனின் அருள் எவ்வாறு நம் வாழ்க்கையில் முழுமையான நிறைவாக மாறுகிறது என்பதே. பக்தர்களே, நாம் அனைவரும் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கிறோம். பணம், புகழ், பதவி, உறவுகள், இவை அனைத்தும் கிடைத்தாலும் மனதின் ஆழத்தில் ஒரு வெற்றிடம் இருக்கும். அந்த வெற்றிடத்தை நிரப்பும் சக்தி யாரிடம் இருக்கிறது தெரியுமா? அது வேலாயுதத்தை தாங்கி கருணை பார்வையால் நம்மை காக்கும் அருள்மிகு முருகப் பெருமானிடமே உள்ளது. முருகன் தரும் அருள் என்பது வெறும் ஆசீர்வாதம் அல்ல, அது மன அமைதி, அது தைரியம், அது நம்பிக்கை, அது ஒரு புதிய தொடக்கம். பக்தன் ஒருவர் உண்மையுடன் ஓம் சரவண பவ என்று அழைக்கும் போது அவரின் மனதில் இருந்த குழப்பங்கள் மெதுவாக கரையும். பயம் தூரமாகும். கடந்த காலத்தின் தோல்விகள் நினைவாக மட்டுமே மாறும். முருகன் நமக்கு தருவது வெற்றி மட்டுமல்ல, வெற்றியே தாங்கும் மன வலிமையும் கூட. பக்தர்களே, ஒரு நாள் நாம் உணருவோம், நாம் தேடிய மகிழ்ச்சி வழியில் இல்லை, அது முருகனின் அருளில்தான் உள்ளது. அவரது திருவடி நினைவு நமக்கு உள்ளார்ந்த நிறைவை கொடுக்கிறது. அந்த நிறைவுதான் ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கம். பக்தர்களாகிய நம் வாழ்க்கையில் இன்று வரை நாம் சந்தித்த சோதனைகள் நம்மை பலமாக்கியவை. அந்த சோதனைகளை கடக்க உதவியது முருகனின் மறைமுக அருளே. ஆகவே பக்தர்களே, இன்று இந்த 48ஆம் நாளில் நாம் ஒரு உறுதி எடுத்துக் கொள்வோம். எந்த சூழ்நிலையிலும் முருகனை நம்பிக்கையுடன் அழைப்போம். அவரது வேல் நம்மை காக்கும். அவரது அருள் நம்மை உயர்த்தும். அவரது கருணை நமக்கு முழுமையான மன நிறைவை தரும். பக்தர்களே, நமது வாழ்க்கையில் மன நிறைவு வர முருகனை மனதார நினைத்துக் கொண்டு இருந்தாலே போதும். அவரின் அருள், அவர் மீது நாம் வைக்கும் நம்பிக்கை எப்பொழுதும் வீணாகாது. பக்தர்களாகிய நாம் இன்று முதல் வாழ்க்கை ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கட்டும். முருகனின் அருளுடன், மன நிறைவுடன், அமைதியுடன், வெற்றியுடன் நமது வாழ்க்கை மாறும். முருகனை மனதார வணங்கி அவரின் அருளை பெற்று நலமாக வாழ்வோம். வேலாயுதனுக்கு அரோகரா. ஓம் சரவண பவ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், காமெண்ட், ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்காக பாபு BK சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்.